மாத்தி வரும்போது சரி ஒரு பாம்பு வந்துச்சு. ஆமா கருணாக என்ன செஞ்ச? குத்துவல விட்டுக்கிறேன். இது வெளிக்கடா நான் பாடிப்போ. சந்தோஷம் என்னைக்கு முன்பாக இருக்கக்கூடியவன் அரசபை வேலை வந்து அதுக்காக காலதாமதம் ஆகிவிட்டது. அது சொல்வதற்கு இந்த தேவலத்தில் வருகிறேன். கற்பூரம், சங்க நதி, நதி, மதுராயுதம், வெள்ளை யானை அழைத்து வைத்துக் கொண்டு தேவனுக்கெல்லாம் தலைவனாகி பெருமளித்து வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ நாடுகளுக்கு நடமாட வேண்டும். அதாவது சாப்பாட்டுல அருமையான சாப்பாடு மட்டும் 4 முட்டை சொன்னாங்க. அருமையான வயிற்று இப்பொழுது செவிக்கு நின்று நாட்டியத்தை காண வேண்டும் ஏற்பாடு செய்யும். எப்படிலாம் பெற்றாங்க அவனுக்கு தெரியும் என்று நான் அறிகின்றேன். அப்படி கிடையாது. நாட்டு பெண்களானே அருமை உருச்சி மிளகா சொல்லதமா நாட்டு வெளியே
தங்கமன ராஜா இந்திர கண்டு கிடைத்தவரா தேவராஜா தங்கமன ராஜா மூலக போற்றும் நம்மளுடன் வாழ்ந்தோம் எங்க தேவராஜா தங்கமன ராஜா நாட்டியமாடு நாங்கள பிறந்தோம் தங்கமன ராஜா மூலக போற்றும் நம்மளுடன் வாழ்ந்தோம் எங்க தேவராஜா தங்கமன ராஜா இந்த ஜபத்திலும் நாட்டியமாடும் அருமை உற்பத்தி மெருகா திலோத்தமையும் எங்கள் அனைவரும் வாக்கியங்கள் அண்டவா நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் எழுதுங்க எல்லாம் பைபாஸ் மாடு செத்து போயிடுங்க நாயப்பா எல்லாம் பைபாஸ் மாடு செத்து போயிடுங்க எவ்வளோ சத்துல நம்மள பேர சோறு கறிக்க கம்பாச்சு ஏமா வாங்க அப்படியே நம்ம தேவ வந்து பியாசல இவன் தான் நாதாரி பையன் நாரத மகாமுனிவர் ஆமா ஏமா திருமண நாட்டியம் புதுமையான பாடல் நீங்க நாலு பேர் அப்படியே அவுட் வந்துருங்க என்னத்தே வாங்கட தூக்காதீங்க ஒட்டு நாபத்து வந்துரும் வரும் ஆலயம் வந்து பின் ஆபத்த வரும் அம்மா உன்னோட நாட்டியம் அக்கா சாமியா உன் கொண்டாந்து இருமுடியா சுடு வேலையில இறைச்சி தொண்டையில தான் அரைச்சி மாமா கிட்ட பேச போற மணி கணக்கா முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா ஓ புது வேலையில இறைச்சி தொண்டையில தான் அரைச்சி மாமா கிட்ட பேச போற மணி கணக்கா மாமா உன்னை பார்க்கட்டா நானே தவம் இருந்த உன்னை பார்க்கட்டா மாமா உன்னை பார்க்கட்டா மாமா உன்னாலதான் புது விலையில இறைச்சி தொண்டையில தான் அரைச்சி மாமா கிட்ட பேச போற மணி கணக்கா தூங்க போவதில்லை நான் தூங்க போறதில்லை உன்னால மாமா உன்னால
என்ன நடக்குது? என்ன நடக்குது? மேடம் மேல பூச்சாடுங்க. அது எங்களுக்கு தெரியாதா? வேற டேய் மேடம் மேல என்ன நடக்குதுங்க? ஐயா இந்த டவுன்ல நாட்டி வரும்போது சரி ஒரு பாம்பு வந்துச்சு. ஆமா கர்ராக கருணாகா என்ன செஞ்ச? குத்துல விட்டுக்கிறேன். இது வெளிக்கடா நான் பாடிப்போ. நாட்டியம் சிறப்பாக இருந்தது. சரி இனிமேல் கதைக்கு வருவோம். ஆகட்டும் சாமி. அதாவது அரம்பை நாட்டியம் ஆடினார். ஆமா திலோதமை நாட்டியம் ஆடினார். சரி சிறப்பாக இருந்தது. சரி ஆனா நாட்டியத்திலே சிறந்தவள் யார்? ஊர்வசியானவள். ஊர்வசி. அவள் தான் சிறப்பாக நாட்டியம் ஆடக்கூடியவள். ஆமா அந்த ஊர்வசி நாட்டியத்தை நான் பார்க்க வேண்டும். அப்படியா? ஐயா அனைத்து நாட்டு மக்கள் நாட்டை புரிந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாட்டியத்திலே கைத்தந்தவள் யார்? ஊர்வசி. ஊர்வசியானவள். உண்மை. அவருடைய நாட்டியம் வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும். ஐயா ஆகட்டும். அம்மா வாங்க இப்படி. சரிடா. அனைத்து நாட்டு மரம் நாட்டு புரிந்தாங்க. ஆமா. நாட்டியத்துல கைத்தந்தவள் யார்? ஊர்வசி நீங்கள் தான். நான் தான். அம்மா என்ன? உங்க நாட்டியத்தை சாமி பார்க்கணும். என்னது? என்னுடைய நாட்டின் தான் முன்னிலையில ஜென்மி இதற்கு ஏன் வரணும்? எதுக்கு வரணும்? இதால வெத்துல ஓடிட்டு யார் ஆயிட்டு? ஐயா இதால எப்படி பட்டு தெரியுமா? ஜென்மி பிள்ளை தான் நீ கிள்ளி வித்தி தொட்டில் இல்லாட்டி எப்படி தெரியுமா? ஒரு குழந்தையை பற்றி தொட்டில் உருகி கொண்டிருக்குமா? அந்த குழந்தைய இவரா கிள்ளி விட்டு வரா. அப்புறம் தூக்கி தாலாட்டும் செய்வாரா. ஏண்ட வரணும்? இருக்கிற வரணும். இந்த ஆளு வெத்தல வச்சு யாரு ஆயிட்டு? இந்த ஆளு பாதமர இடம் அத்த நாள் குட்டி சோறு நாட்டி வர முடியாது. போட ஊர்வசியான மொழி என்னுடைய நாட்டியம் ஆடக்கூடாதுன்னு அவமானப்படுத்தி விட்டார். சுவாமி ஏதோ சின்ன பெண் அறியாமல் பேசிவிட்டார். சரி விடு. அவமானம் தான் வெற்றிக்கு அறிகுறி. ஆனா அதை நினைத்து வருத்தப்படவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவலோகம் அழிய போகிறோம். இந்த தேவலோகத்தை ஆபத்தா யாரால ஆபத்து யாரா தெரியுமா? மண்ணுடத்திலே பாலம் போட்டு ஆளக்கூடிய பயிர் இருக்கிறார். சரி அவன் இப்பொழுது சிவனத்தின் வரம் வாங்க போகிறான். என்ன வரம்? எப்படிப்பட்ட வரம்? இந்தியா தத்துவம் என்ன வரம் வாங்க போகிறான்? அப்படி என்றால் என்ன தெரியுமா? இந்த உலகமே அவனுக்கு அடக்கமாக இருக்க போகிறது. அப்படியா? அந்த வரத்தை மட்டும் அவன் வாங்கி விட்டான் என்றால் இந்த தேவ பதவிக்கு தான் ஆபத்து ஏற்படும். சுவாமி அந்த அசுரம் இந்த தேவலோகத்தை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்ற. அதை காப்பாற்ற உன்னால முடியாது, என்னால முடியாது. சரி அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. என்ன தீர்வு? அதாவது
பெண்ணிட்டா ஒரே விழா வீணை மீட்டலாம், ஒரே விழா வருஷத்தையும் கலக்கலாம். அந்த அளவுக்கு தகுதிப்படுத்த பெண்கள். சரி, அவளுடைய தவத்துக்களை என்ன செய்வது? என்ன செய்ய வேண்டும்? என் முன்னே நாட்டியம் ஆடக்கூடிய மறுத்தாலே ஊர்வசி, இந்த ஊர்வசி அங்கு அனுப்ப வேண்டும். அப்படியா? அவன் முன்பா சென்று ஆடி பாட வேண்டும். ஆடலை பாடலை பார்த்து கண்ணை திறந்து பார்ப்பான். அவன் மனது வேறு மாறிவிடும். இவன் சென்று தவத்தை கலைக்கும். சுவாமியாக தேவலகத்தை விட்டு பூலோகம் சென்று அந்த பைரவப்பட்டவன் கீர்த்தனை கோரி தவத்தில் வந்திருக்கிறான். அவன் வரப்பெறாத அளவிற்கு ஆடி பாடி அவன் தவத்தை கலைக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, அவனுடைய தவம் கலைந்து உன்னை பார்த்து யாரு கேட்டால் நீ யார் என்ற உண்மையை உரைக்கவே கூடாது. சுவாமி, அங்கு எது நடந்தாலும் சரி வெற்றியுடன் திரும்பி வா, புறப்படு பூலோகம். அப்படியா? என் முன்னே நாட்டியம் ஆடக்கூடாது என்று அவமானப்படுத்திவிட்டு அப்படித்தானே. ஆனால் பைரவத்தை இப்பொழுது நாட்டியம் ஆட செல்கிறார். அங்கு நடப்பது வினோதமாக இருக்கும். மறந்திருந்து பார்த்து ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இமாச்சலத்தில் ஈசனை கோரி கடந்த தவத்தில் அமர்வுகிறேன். தேவர்களோ சூழ்ச்சிக்காரர்கள் தவத்தை கலத்தாங்க கலைப்பார்கள். அப்பா, படி அளக்கக்கூடிய பரமனை கோரி தவத்தில் அமர்ந்தால் உன்னுடைய மகன் நான் சர்வ கால் வருகின்றேன். அகட்ட மகனே, சுற்றி வளவரைத்து அகட்டமடா. அப்படி ஆகட்டும் அப்பா. இந்த புலகத்தில் தான் அந்த பைரவன் என்று சொல்லக்கூடிய இறக்கை தவ செய்து கொண்டிருக்கான். அவன் எங்க இருக்கா? சுற்றி வச்சு பார்க்க வேண்டும். யோ மாமா, யோ மாமா, இருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம் கூறுகின்றார். யோ மாமா, ஓம் நமச்சிவாய நமகே. யோ மாமா, யோ தன் வீட்டு பாரியா அழகான கெண்ணி பெண் வந்திருக்கேன். எழுந்திரியா மகாதேவா. மாமா, கட்டியை துணியில் முட்டங்குடி. எழுந்திரியா சிவசிவா. ஓம் நமச்சிவாய், நமச்சிவாய். மாமா, மனுஷ மடிச்சு நீ தான் ஓடிட்டு சொல்கிறேன். மனச மடித்து நீதான் எடுத்து தருகிறேன். உலக கடந்து நீதான் என உசுப்பு ஏற்றுறேன். அம்மா முட்டு மல்லி அல்ல சொத்துது அழகா கிட்டே வந்தா மூட ஏத்துது. அழகா கிட்டே வந்தா மூட ஏத்துது. மனச மடிச்சு நீதான்
பாம்படித தோழா பரமதயாளா உன்னையே கோரி கடந்த பத்தில் அமிர்த கொடுக்கும் பைரவனாக புத்தவன் இந்த அடியேன் கேட்கின்ற வரத்தை தடையின்றி திரவணம் அப்பா ஈசா ஈசா ஜெகதீசா யமயாலோ பரமேசா யமயாலோ பரமேசா ஈசா ஜெகதீசா யமயாலோ பரமேசா ஜெகதீசா யமயாலோ பரமேசா யாரது நீ காரி துதித்த கண்ணாயிர கடவுள் உன் கண்முன்னே காட்சியளித்தேன் கண் விழித்து பார் நான் வணங்க உமா ஆமா. நிச்சயமாக பார்க்கலாம் ஆகாய பார்க்கமாக அருப்பெரும் கோரியா காட்சியளிக்கிற தங்களை கோரி கடந்த பத்திரமான காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உன்னால் எனக்கு ஒரு வர வேண்டும் ஐயனே. வர வேண்டுமா? உண்மை. யாது வர வேண்டும்? இந்த உலகத்தில் இதுவரை யாருமே பெறாத வரம் நித்தியா தத்துவம் என்ற வரத்தை தர வேண்டும் ஐயனே. நித்தியா தத்துவமா? நித்தியா தத்துவம் என்றால் என்ன பொருள் என்று அறிவாயா? அறிந்திருக்கிறேன் ஐயனே. நித்திய என்றால் உலகம், தத்துவம் என்றால் அடக்கம். இந்த 7 பைரவன் எனக்கு ஒருவனுக்கு அடக்கமாக வேண்டும் ஐயனே. பைரவா, வரத்தின் பொருளும் மகிமையும் கூறியதனால் நீ கேட்ட பிரகாரம் நித்தியா தத்துவம் என்ற வரத்தை அப்படியே தந்தோம், பெற்றுக்கொள். ஓ ஈசன் ஓடி வந்த வரத்தை பெற்றுவிட்டேன். மகனை மகன்டா. அப்பா வழி இழக்கக்கூடிய பரமனை ஈசன் ஓடி வந்தானா வரத்தை தந்தானா கேட்டவர்கள் நித்திய தத்துவம் என்ற வரத்தை வாரி கொடுத்து விட்டான். அப்படியா? மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எனக்கு என்று ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், உனக்கு தங்கையாக கொடுத்து உண்மைதானே? என் மகள் மகேஸ்வரை நான் காண வேண்டும். அழைத்து வர என்னுடைய தங்கை. தங்கா மையேஸ்வரே Thank you.
மகளாக மகேந்திரன் இவர் விடுத்து வந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் அன்பு காணவில்லை. அடே அன்பு வந்திருக்க காரணம் கண்டை எடுத்து கூட உத்துருவோமா மகேஸ்வரி பல்லாண்டு கால வாழ்க்கமா. அண்ணா நீங்களும் என்னை வாழ்த்துங்கள் அண்ணா. தங்க மகேஸ்வரி நலமாக இருக்க வேண்டாம். அப்படியாகட்டும் அண்ணா. அப்பா என்னை அழைத்த காரணம் என்ன? உன்னை அழைத்த காரணம் வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்படும். அப்படியே அப்படி என்றால் எத்தனை நாட்டு ராஜாக்கள் வரப்போகின்றார்கள்? இந்த முறை வந்து ராஜாக்கள் வாழ்த்த போக முடியாது. அப்படியா? மூர்த்தி தேவர்களே வந்து வாழ்த்து போகிறார்கள். எப்படி அப்பா? நான் பெற்றிருக்கிறேன் எத்தனை பேர் வெட்ட வர்றேன்? நித்திய தத்துவமுடைய வரத்தை பெற்றது. நித்திய தத்துவம் என்றால் நித்திய என்றால் உலகம், தத்துவம் என்றால் அடக்கம். ஈரேழு குடும்பம் எனக்கு ஒருவனுக்கு அடக்கம் அம்மா. வரத்தில் மகிழ்வார் உம்மத்தி தார்கள் வருவார்கள். உண்மை. அது அன்பு வருவாரு மகாவிஷ்ணு வருவாரு. அப்படியாகட்டும் அப்பா. மகளே யாவர்கள் வரும் வரை வருவரை ஓய்வெடுத்துக் கொள்ளும் அப்பா. அப்படியாகட்டும் அப்பா. மகனே மணிகண்டா அப்பா மும்மூர்த்தி தேவர்கள் அழைத்து வா, வந்தால் அழைத்து வா, வரவில்லை என்றால் சாட்டை கொண்டு வேட்டையாடி தரவண்டி இழுத்து விட்டா. அப்பா உன்னுடைய உத்தரவு அப்பா. அப்படியா ஏ கமலா என் மகன் வரும் வரை காத்திருக்க. ஆகட்டும் ஐயா. நாட்டம் சென்றால் என்ன ஏதோ தவத்தை கெடுக்க ஊர்வசி அந்த ஊர்வசி என்ன செய்வது? தத்துவம் என்ற வார்த்தை பெற்று விட்டான் அந்த பைரவன். இப்போது என்ன செய்ய போகிறார்? தன்னுடைய மகனுக்கு பிறந்தநாள் நடக்கிறது. அந்த பிறந்தநாள் விழாவிலே மும்மூர்த்தி தேவர் அனைவரையும் அழைக்கிறான். அப்படியா? வாழ்த்து கூற வேண்டும் என்று. சரி, அப்படி வாழ்த்து கூற அவன் நினைத்தார் என்றால் நீங்கள் யாருமே எங்க சொல்லக்கூடாது. ஆகட்டும் சாமி. சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டோம். சரி போனது போகட்டும். வந்திருப்பது எந்த இடம்? வந்திருப்பது எந்த இடம்? தேவலோகம். கொண்டாட்டி வந்த தேவ இந்திரன் இருக்கின்ற சுற்றி பாருடா. கொண்டு வரவா புள்ளியா நெருங்க போற சுத்தி நந்த சுத்தி கிடையாது. தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திர பூபதி உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றானா என்று சுற்றி பார்க்க சொன்ன. உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றான். நான் வந்திருப்பதாக. எங்க ஐயா வந்து இருக்கிறாரு. யாரு? எங்க ஐயா. ஐயா பேர் என்ன? இது கேட்ல வர மாட்டேன். ஐயா உங்க பையன் என்னங்க? முள்ளி பையரே. டேய் பையர். பையர் இல்லையா குண்டு பையர். டேய் பையர். பங்கலவன் கோட்டை ஆண்டவருடைய பையனுடைய மகன் மணிகண்டன். புரிவிட்டு வா. பாலம் கோட்டை ஆண்டவர். டேய் வாடா. கோட்டை சொல்லு. கோட்டை. சிரிக்காதீங்க ஐயா சூது வர பத்திங்க இருக்கு. ஐயா சொல்லிட்டு வாடா. தேவேந்திரா. தேவேந்திரா.
பார்த்து போக சொல்லு. வந்தா வர சொல்லு. நான் அந்த மீசக்கார போட்ட பையன் வந்து பார்த்து போக சொல்லி சொல்றான். அவன் சொல்றானா நீ சொல்றியா? அவனா சொல்றான். அவனை விடலாமா? விடக்கூடாது. விடக்கூடாது. அடே தேவேந்திரா. ஒரு தரம். என்னடா ஒரு தரம்? ஏமாறம். பிள்ளையாமரத்து யாரை வரணும்? அம்மா யாரோ ஒரு கையா இருக்கா. டேய் யாரை ஒருத்தர் அங்க வந்துக்கிறா? யாரை ஒருத்தர் வந்துக்கிறா? ஆமா ஐயா. டேய் ஆணவத்தோட வந்து கொண்டிருந்தா விடக்கூடாது. அடே தேவேந்திரா. டேய் என்னடா ரெண்டு தரன்ற ஒரு தரன்ற என்னடா இது? அடே யாரை வந்து வந்துக்கிறா? ஆமா ஐயா. அவனை விடவே கூடாது. அடே தேவேந்திரா. ஏன் மரியாதை? யாருடா? டேய், பாருங்க. நான் யார்? எப்பேற்பட்டவன்? என்னுடைய பலம் என்ன? என்னுடைய வீரம் என்ன? அனைத்தையும் எடுத்து கூறடா. ஓடுவதிலே மான்குட்டி. ஏய், சீனுவதிலே சிங்கக்குட்டி. தேஞ்சா போட்டே. ஆ, சொல்லு. துண்ணுவதிலே பன்னிக்குட்டி. ஏடா, துண்ணூறுல பண்ணி குட்டியா? டேய், பண்ணி அப்படியே சேர்த்துட்டியா? ஆமா ஐயா. ஏன்டா சேர்த்தாங்க வராங்க? ஒரு பண்ணி 10 குட்டி போடுது. ஒரு பண்ணி 10 குட்டி போடுது. அதுல 9 குட்டி சேர்த்து போகுது. 9 குட்டி சேர்த்து போகுது. 9 குடிக்க வேண்டிய 9 பண்ணி குட்டி குடிக்க வேண்டிய பாரு அந்த ஒரு பண்ணி குச்சி குட்டி எப்படி இருக்கும்? எப்படிடா இருக்கும்? அம்மா உன்ன மாதிரி பைக்கு வணக்க என்னுடைய பெருமை எடுத்து சொல்லடா. ஆட்டு வாயில ஐயா பேரு. ஆட்டு வாயில ஐயா பேரு. ஆட்டு வாயில ஐயா பேரு. மாட்டு வாயில ஐயா பேரு. கோழி வாயில ஐயா பேரு. ஏய். குஞ்சு வாயில ஐயா பேரு. ஓய் குஞ்சு வாயில. வரமாட்டேங்கிறா. அடே தேவேந்திரா. என்னடா? என்னடா? யார் நீ? யார் நீயா? டேய், பகலவன் கோட்டை ஆண்டவருடைய பயனுடைய மகன் மணிகண்டனடா. இங்க வந்திருக்கு காரணம் என்ன? இங்க வர காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய தந்தை மையத்திற்கு பிறந்தாள் விழா. சரி. ஆகையால் நீ வாழ்த்து கூற வர வேண்டும்டா. ஆட்டு கூட நான் வர வேண்டுமா? என்னால் வர முடியாது. இங்கிருந்து சென்று விடு. வர. முடியாது. அட என்னடா 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 எந்த பேசுறா? என்னடா என்னடா எந்த பேசுறா? ஆடா ஒந்தமன பத்தபல ஆடுவே. என்னடா அட என்னடா அட என்னடா? தேவா தேவா முத்திரனிந்த மறை தேவா தேவா. தேவா 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 தேவா. நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? என்ன? பைரவனோ வரம் பெற்று விட்டான். வித்யா தத்துவம் என்ற வரமாக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது. அவன் வரம் பெற்ற ஆணவத்தால் அவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? தன்னுடைய மகளுக்கு பிறந்தநாள் விழா நடக்குது. அந்த பிறந்தநாள் விழாவிலே மும்மூர்த்தி தேவர் அனைவரும் வந்து வாழ்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா, வாழ்த்துக் கூற வேண்டும். அப்படி நீங்கள் அவன் அழைத்தான் என்றால் நீங்கள் யாருமே அங்க செல்லக்கூடாது. நாங்கள் யாரும் செல்ல வேண்டும். சென்று வர மாட்டோங்க. செல்ல மாட்டோம். நடுவே போட்டிய நடுவே நடுவே போட்டிய நடுவே ஒருவரு நடுவே போட்டிய நடுவே. அடே காவலா. டேய், மும்மூர்த்தி தேவர்கள் உள்ளே இருக்கின்றா சுற்றி பாருடா. யாரப்பா? நாங்களா செஞ்சு போட்ட கோரப்பை. கோரப்பையா? கோரப்பாய்க்கு இங்க என்ன வேலை? டேய், எங்க ஐயா குண்டாமணி வசனா. டேய், யாரு? குண்டாமணியா? மணிகண்டன். மணிகண்டன். வந்துருவா புரிவிட்டு வா. அவரை உள்ளே வர சொல்லு. அவர்களே, மணிகண்டன் உங்களை வர சொன்னா. அப்படியா?
அவரை உள்ளே வர சொல்லு. மும்மூர்த்தி தேவர்களே. யாரப்பா நீ? ஏய், உலகம் கொட்டி ஆண்டு வரக்கூடிய பைரவருடைய மகன் மணிகண்டனடா. இங்க வர காரணம் என்ன? இங்க வர காரணம் தெரியுமா? வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய தங்கை மகேஸ்வரிக்கு பிறந்த நாள் விழா. பாத்தியா? மும்மூர்த்தி தேவர்கள் வாழ்த்து கூற வர வேண்டாம். வர முடியாது. வரா. முடியாது. அரிசி என்ன சொன்னா? அண்ணா குத்தி கொண்டவனே என்ன சொன்னா? சொன்ன வைப்பது மூடுவானே எத்தனை நீ ஓடுவான்? அட என்ன 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 சொன்னா? வர முடியுமா? வர முடியுமா முடியாதா? வர முடியாது. வரா. டேய், வாங்க. மணிகண்டா, வாய்க்கு பூரா வர முடியுமா முடியாதா? மணிகண்டா, என்னால் வர முடியாது. வரா. மணிகண்டா, என்ன செய்ய போகிறாய்? உன்னை காட்டி கொண்டு வேட்டையாட போகிறேன். அந்த வேலை என்னிடத்தில் வேண்டாம். புறப்படு, நான் வருகிறேன். ஏய், டேய், வணங்க. வேகமா வாங்க. ஆண்டவர் வரலையா? வரங்கட்டி தர 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 வந்து வர வேண்டாம். ஆகட்டும். இதுவரை காணவில்லை. ஐயா அவனுடைய வரவை பாருடா. அப்பா, உலகம் சென்று மும்மூர்த்தி தேவனை அழைத்து பார்த்தேன். சரி. அவளை காட்டிக் கொண்டு வேட்டையாடி தர 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 வந்து அப்படியா? வந்திருக்கின்றேன். முதலில் வருவது யாரு? முதலில் வருவது தேவருக்கெல்லாம் தலைவன் தேவர்